ஹல்லேலூயா. இந்த ஜனத்தினால் எனக்கென்று ஏற்பட்ட இவைகளின் துதியை சொல்லுவாங்க சொல்லி. ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்களை தெரிந்து கொண்டே உமக்கு மகிமை செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் துதிக்கிறோம். தேற்றவானே உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் பரிசுத்தமுள்ள தெய்வமே, எங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு மகிமை செலுத்துகிற இந்த வேலையிலே ஹல்லேலூயா. 6 நாள் எடுத்து 7ஆம் நாள் கர்த்தா ஓய்வு சொன்னேன். ஹல்லேலூயா. தகப்பன் இந்த நாளே உங்களை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். என் கர்த்தர் நீதாம இந்த நேரத்திலே இந்த வேலையை தகப்பனே சத்துக்களை சிதறிக்கிற கர்த்தர், வேற கண்ணுக்கு தப்பின குருவி போல எங்கள் ஆத்மக பாதாளத்தில் தப்பிக்க கர்த்தர், சர்ப்பத்தின் தலையை நசிக்கிற கர்த்தர் நாளை இறங்கி வர வேண்டும்படியாக நான் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உன் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். என் தேவனே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேலையை உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீதாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இந்த வேலையிலே எல்லா தகப்பனே ஏதோ பாடல் வேலை, செய்தி வேலை, செபையோடு எல்லாத்தையும் ஆவியான உங்களை கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆவியானவர் எங்கே உண்டோ அந்த விடுதலை உண்டு என்று எழுதி வைத்திருக்கிறேன். ஆவியானவரே இறங்கி வருவீராக. கர்த்தருடைய ஆவி எங்கே விடுதலை உண்டு என்று சொல்லியிருக்கிற பிரகாரமாக என் தகப்பனே இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியான மீது பலமாய் இறங்க வேண்டும்படியாக நான் செபிக்கிறோம் அப்பா. உச்சிதம் உள்ள நாள் வரைக்கும் என் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. சத்தியம் தலையை சங்கானம் பண்ணுவீராக, சர்ப்பத்தின் தலையை உடைவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளே நாமத்தை மகிமைப்பட்டு வந்திருக்கிறோம். அதை ஏற்றுக்கொள்ளுங்க, அநேகரை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இட்டர்னல் ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரிஸ் வழியாய் கர்த்தருடைய ஓய்வு நாளிலே கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கார். உங்களை அவரின் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறோம், உங்களை வரவேற்கிறோம். இந்த நாள் கர்த்தருடைய ஓய்வு நாள், பரிசுத்த ஓய்வு நாள், மன மகிழ்ச்சி நாள். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு தந்த கட்டளைகளை வாசித்து விட்டு ஆராதனைக்குள்ளாக நம்ம செல்லலாம். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம். தேவன் பேசி சொல்லி சகல வார்த்தைகளுமான உன் அடிமைதனத்திற்காக எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிற கொப்பான ஒரு சொர்க்கத்தையாகவும் யாதொரு விக்கிரகத்தையாகவும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவங்களை நமஸ்கரிக்கும் சேவிக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலோட தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகளுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். ஓய்வு நாளில் பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளும் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதில் நீ ஆனாலும் குமாரனாலும் குமார்த்தி ஆனாலும் உன் வேலைக்காரனாலும் வேலைக்காரியானாலும் மிருக ஜீவனானாலும் வாசல் இருக்கிற அந்நியனாலும் யாதொரு வேலை செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவர்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஒரு நாளை ஆசீர்வதித்ததை பரிசுத்தமாக்கினார். உன் தேவனாகிய கர்த்தரும் கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனின் தாயும் கடன் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, உனக்கு விரோதமாய் பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறருடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக, பிறருடைய மனைவியும் அவருடைய வேலைக்காரன் ஒரு வேலைக்காரன் அவருடைய எதிரியும் அவருடைய கழுதியும் பின்னும் பிறகு யாதொரு விஷயாதிருப்பாயாக என்றாராமே. ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம் 92. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே அந்த நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணினாலும் தம்புரு வீணாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமணத்தினாலும் காலையிலே இந்த கிருபையும் இரவிலே சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். கர்த்தாவே இந்த செய்திகளால் மகிழ்ச்சியாக்கினேன். இந்த கரத்தின் கிரியையும் ஆனவர் சத்தம் விடுவேன். கர்த்தாவே இந்த கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவர்கள், இந்த யோசனைகள் மகா ஆழமானவர்கள். அறியாத மோதன் அதை உணரான் துன்மார்களை கூட தழித்து அக்கிரமக்காராக செழிக்கும் போது அதை அவர்கள் எங்களுக்கு அழிந்து போது கேள்வாங்க. கர்த்தாவே நீ என்னைக்கும் உன்னதமானவராய் இருப்பேன். கர்த்தாவே சத்துருக்கள் அழிவார்கள், சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரர்கள் சிறந்து போவார்கள். என் கொம்பை காண்டாமல் கொம்பை போல் வைத்துவேன், புதிய ஞான அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். சத்துருக்களுக்கு நேருவதை காணும், எனக்கு விரோதமாய் இருக்கிற துன்மார்கள் நேருவதை காது கேட்கும். நீதிவான் பனையை போல செழித்து லீபனோடு இந்த கேதுவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் என் தேவனை பிரகாரம் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தவர் என்றும் என் கண்மொழியாகி அவரிடத்தில் அநீதியில் என்று விளங்க பண்ணும்படி அவருடைய முதிர் வயதில் கனித்தந்து கிருஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஆமென். நம் கரங்களை தட்டி உற்சாகமாய் நம் பாடம் சோர்வுகள் எது இருந்தாலும் ஆராதிக்கும் போது கர்த்தர் நமக்கு ஏற்ற பலனை கொடுப்பார். அவரை கனம் பண்ணுகிறதிலே முந்திக் கொள்ள வேண்டும். உண்மைதான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகிறேன், அவமானம் அடைவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தரை விசுவாசிக்க ஒருபோதும் போவதில்லை என்ற வேதம் ஆமென் சொல்லுகிறது.
விசுவாசத்தோடு கூட நாம் பாடுவோம். எந்த நிந்தை அவமானம் நமக்குள்ளே இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் அதை மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சிறுமைப்பட்ட ஜனத்தை அவர் என்ன செய்வாராம்? அவர் நிந்தையெல்லாம் நீக்கி சகல தேசங்களில் நான் உன்னை கீர்த்தி புகழ்ச்சியுமாய் நான் வைப்பேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். பணியா 3வது அதிகாரம் 19 அதன்படி பாடுவோமா? நான் பார்க்கிறேன்
ஆமென். இந்த மாதம் வரைக்கும் ஆமென் கர்த்தர் நம்மை கண்மணியை போல பாதுகாத்து வந்திருக்கிறார். ஆமென். உன்னதருடைய மறைவிலே நாம் இருந்தபடினாலே ஆமென் சத்துருக்கள் மத்தியிலே தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆமென் மறைத்து வைத்திருக்கிறார். உன்னதரே உன் பாதுகாப்பில் வாழ்கிறேன், சர்வ வல்லவரே உன் நிழலில் நான் தங்கியுள்ளேன். பாருங்களேன், தாவீதை மறைத்து வைக்கிற காலம் ஒரு காலம் உண்டு. அல்லேலூயா. எப்போ வெளியே கொண்டு வரணும்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். ஜோரி பாடுவோமா? உன்னதரே பாதுகாப்பில் வாழ்கிறேன். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா. Oh,
இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் நிரப்பும் சொல்லுவோமா? அந்த ஓய்வு நாங்கள் இருக்கிற ஆவிக்கலாம் அவருடைய ஆவி அவர் ஓதினாரே எனக்குள்ளே ஆவியால் அவர் இறங்குகிறார் என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி நான் கேட்போமா? ஆமென். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலமே வாழுமே, பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலமே வாழுமே, பலவீனம் நீக்கி பலவானை மாற்றும் வல்லமையே வாழுமே, பலவீனம் நீக்கி பலவானை மாற்றும் வல்லமையே வாழுமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். ஹல்லேலூயா. அவருடைய ஆவியால் நம்மை நிரப்பினால் ஒழிய நம் ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது. Hallelujah. Jesus. பாடல் பாடும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புவார். ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு நாம் பாடுவோம். தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே, தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே, ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே, ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லமே வாழுமே, வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லமே வாழுமே, பரிகாரம் நிரப்பி வாயுங்களாகும் கருணையே வாழுமே, பரிகாரம்
என் பெரியவரே கூட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, என் தீங்கும் தீண்டாது. தேவானை கொடியும் நீக்குமானால் யாருக்கு அஞ்சிடுவேன்? தேவனே ஒளியும் நீக்குமானால் யாருக்கு அஞ்சிடுவேன்? அவரை வாழும் ஜனநானா யாருக்கு பயப்படுவேன்? அவரை வாழும் ஜனநானா யாருக்கு பயப்படுவேன்? ரத்த கூட்டுக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளை மறந்தாலும் மறவாத என் நேசரே. தாய் தன் பிள்ளை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடந்தீரே, அபிஷேகம் செய்தீரே. ஆயனை போல நடந்தீரே, அபிஷேகம் செய்தீரே. உள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. உள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா. ஆமென். நாம் யாருக்காக வாழ்றோம்? ஆமென். ஜோரி மற்ற சொல்லுவாங்க, பிள்ளைகளுக்காக வாழ்கிறோம். ஆமென். பிறந்துட்டோம் அதனால வாழ்கிறோம் அப்படின்வாங்க. ஆமென். நம்ம வாழ்றதெல்லாம் ஆண்டவருக்காக வாழணும். ஹல்லேலூயா. சொல்லுவோமா? உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா. ஆமென். இதை சொல்லுமா? உடலும் உள்ளமெல்லாம் அந்த உமக்காக தானே ஐயா. சில பேர் உடல் தர மாட்டாங்க, உள்ள மட்டும் தருவாங்க. ஆமென். ஜோரி சில பேர் எல்லாமே தந்துடுவாங்க. எல்லாமே தரவங்க இடத்துல அங்கே எப்பவுமே தங்கியிருக்க முடியும். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமா? உமக்காக தானே ஐயா, உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கின்றேன் ஐயா. உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கின்றேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அந்தருமக்காக தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அந்தருமக்காக தானே ஐயா. கோதுமை மணி போல் மடித்திடுவேன், உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். கோதுமை மணி போல் மடித்திடுவேன், உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். அவமானம் நிந்தை சிலுவை தன்னை அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன். அவமானம் நிந்தை சிலுவை தன்னை அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன். உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கின்றேன் ஐயா. உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கின்றேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அந்த உமக்காக தானே ஐயா. எனது ஜீவனை மதிக்கவில்லை, ஒரு பொருளாய் நான் கணிக்கவில்லை. எனது ஜீவனை மதிக்கவில்லை, ஒரு பொருளாய் நான் கணிக்கவில்லை. எல்லாருக்கும் நான் எல்லாமே, அனைவருக்கும் நான் அடிமையானே. எல்லாருக்கும் நான் எல்லாமே, அனைவருக்கும் நான் அடிமையானே. உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம்
ஜீசஸ் ஹalleluya. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்த சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. சேர்ந்து பாடுவோமா? உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்த சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்த சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. ஆமென். கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்த சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்த சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் வார்த்தையால் ஏகாது வந்தது, உந்தன் வார்த்தையால் ஏகாது வந்தது, உந்தன் வார்த்தையால் சிந்தினார் பெருகு, உந்தன் வார்த்தையால் சிந்தினார் பெருகு. கூடாதது ஒன்றும் இல்லையே. ஆமென். உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. தவித்தால் மறித்தால், சுகத்தால் உயிர்த்தால், தவித்தால் மறித்தால், சுகத்தால் உயிர்த்தால், திணிவாதனையா சுகமாகி நடந்தால், திணிவாதனையா சுகமாகி நடந்தால். கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. நீரின் வாயிலே காசு வந்ததே, நீரின் வாயிலே காசு வந்ததே, படுகையின் வாயிலே என்று வந்ததே, படுகையின் வாயிலே என்று வந்ததே. கூடாதது ஒன்றும் இல்லையே. ஆமென். உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. நீரின் வாயிலே காசு வந்ததே, நீரின் வாயிலே காசு வந்ததே, படுகையின் வாயிலே என்று வந்ததே, படுகையின் வாயிலே என்று வந்ததே. கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. ஸ்ரீமந்துரா சந்தனமோனா, ஸ்ரீமந்துரா சந்தனமோதரா, ஸ்ரீமந்துரா சந்தனமோனா, ஸ்ரீமந்தருமா சந்தனமகுரா, ஸ்ரீமந்துரா சந்தனமோனா, நமோதருமா சந்தனமகுரா. அவர் நாமத்தினால எல்லாம் கூடும். இந்த வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையில கேடு பண்ணங்கள் எல்லாம் இருக்குதா, என்னைக்கு நிறைவேறுமோ அப்படின்னு ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறோம்ல. அவன் எந்த பள்ளங்கள் எல்லாம் தேவனாகிய கர்த்தர் அவன் நிரம்பச் செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். ஜோடி பாடுவோமா? பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்து வேண்டும், காத்திருக்க வேண்டும், பொறுமையா இருந்த கர்த்தர் எல்லாம் நிரப்புவார். பாடுவோமா சேர்ந்து? ஆமென். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். சமாய் பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம்.
சாத்தான் எல்லாம் பூமியெல்லாம் ஒழுங்கின்மையும் பெருமையாய் போயிடுச்சு. ஆனால் அவன் என்னதான் அழிச்சு போட்டாலும் மறுபடியும் தேவனாகிய கர்த்தர் அதை மறுரூபமாக்க முடியும். அவர் மாத்திரமே, அவன் அழிச்சு போட தான் தெரியும், மறுபடியும் சரிப்பட்டவே தெரியாது. அல்லேலூயா. எல்லாவற்றையும் அழிச்சு நாசப்படுத்தி நிர்மூலம் பண்ணிட்டான், மறுபடியும் கர்த்தர் அதை கட்ட முடியும் என்று ஆமென் நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். ஏனென்றால் எல்லாவற்றையும் என்னென்ன வீடுகளுக்குள்ள சரீரத்துல எதெல்லாம் கரடா மாற்றி வச்சிருக்கிறார், கோணலா மாற்றி வச்சிருக்கிறாரோ, நான் உனக்கு முன்னே போய் கோணனானவென்று சரியாக்குவேன். அவரால எல்லாம் ஆகும். கோண வெண்கல கதவுகளை உடைக்க முடியும், இருப்பு தாழ்பால்களை முறிக்க முடியும். அல்லேலூயா. எல்லாவற்றும் அவர் நிரப்புவார். எனக்குரிய நேரம் நான் பொறுமையோடு காத்திருந்தேன் சொல்லி இந்த நேரத்தில் கூட என் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நிச்சயமாய் ஒரு நாள் நம் ராஜ்யத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அவர் நினைத்த நேரத்தில் சரியாய் முடிப்பார். அல்லேலூயா. தோற்று போனது போல இருக்குதுங்களா? ஆமா, அவ்வளவுதான் போயிடுச்சு, எங்காக போகுதுன்னு நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் தேவனமாய் இருக்கிறவர், மோசேயோடு இருந்த தேவன், யோசுவாவோடு இருந்த தேவன். நான் சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே. ஆமென். இன்றைக்கு அவர் நிச்சயமா நம்ம துக்கத்தை மாற்றுவார். பாடுவோமா? என் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பாடலாமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. ஆமென். நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். அதை இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் ஏற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் ஏற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார், தம் கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ஜாதிக்கு வேண்டாம் சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார்.
பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் அவர் மாற்றுவார். அவராலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அவருடைய வல்லமையினால், ஆமென், அவருடைய சத்துவத்தினால் எல்லாம் ஆகும். ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வாரும் போதுகிறே, ஆமே, எனக்குள்ளே வாரும் ஏசப்பா, எனக்குள்ள வாரும் ஆவியானவரே, என்னை நிரப்பும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை சுத்திகரியும், என்னை அபிஷேகம், ஆமே, நம்முடைய உன்னதத்தின் பலனால் என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி ஆமேன் பாடுவோமா? ஆமேன். க்ளோரி ஆவியானவரே, ஆமேன். க்ளோரி நிரப்பும் ஆண்டவரே. நான் வரங்களினால என்னை அலங்கரியும். ஆமேன். நான் சுபாவத்தில் பலவீனமாய் நான் இருக்கிறேன். ஆமேன். க்ளோரி ஞானமில்லாதவனாய் நான் காணப்படுகிறேன். என்ன பலவீனங்கள் இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவருடைய எல்லாமா ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே. சமயாஸ்திரி எப்படி ஜீவ தண்ணீரால குடத்தை வச்சுட்டு ஓடி போனான். அவனோட உள்ளமெல்லாம் ஜீவ தண்ணீரெல்லாம் அவன் பாய்ந்து நதியை போல அந்த கிராமம் முழுவதும் பாய்ந்தது. அல்லேலூயா. வீட்டுக்கு ஒரு பெண், ஆமென். க்ளோரி. இந்த வீட்டுக்கு ஒரே ஒரு ஸ்திரீ தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருந்தால் போதும். அல்லேலூயா. ஆமென். க்ளோரி ஜீசஸ். அந்த வீடு முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவார், ரட்சிக்கப்படுவார்கள். இன்றைக்கு நாம் இருக்கிறோமா? வீடுகளுக்குள்ள இருக்கிற பெண்கள் நாம் உண்மையாக இருக்கிறோமா? அல்லேலூயா. நம்ம கணவர் நம்ம மீது அன்பாக இருக்கணும், மற்றவங்க யாரையும் அப்படி பார்த்துடக்கூடாது. இதுவே தான் மாம்ச வாழ்க்கை, மாம்ச சிந்தை, ஆமென், மாம்ச சிந்தை மரணம். அல்லேலூயா. ஆமென். இது நிலைக்காது. ஆமென். க்ளோரி. கணவர் ரட்சிக்கப்படணும், நான் முழங்கால நிற்பேன், என் கணவர் ஊழியக்காரனா ஆகணும், கணவர் ஊழியம் செய்யணும், என் கணவர் பரிசுத்தமாக வாழணும். இப்படி தேவ சிந்தையோடு கூட நினைக்க ஆரம்பிக்கிற பெண்ணை தான் தேவனாகிய கர்த்தர் பிரியமாய் ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. மாம்ச வாழ்க்கையிலே வாழ்ந்து மரணத்தை சந்திக்காதபடி, ஆமென், ஆவியின் சிந்தையோடு கூட இந்த பாடலை நாம் பாடுவோமா? ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. அருமையா போதகரே, அருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா. நீந்தி நீந்தி ஓடணுமே, நீந்தி நீந்தி ஓடணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. அருமையா
இருக்கணும். அருமையா முதல்வரே, அருமையா முதல்வரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறுபவரே, கரையோர மரங்கள் ஏராளமாய் கனி தர வேண்டும் தாராளமாய், கரையோர மரங்கள் ஏராளமாய் கனி தர வேண்டும் தாராளமாய், இலைகள் எல்லாம் மருந்தாகணும், இலைகள் எல்லாம் மருந்தாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும். கடைசியாய் பாடல் அவன் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எப்பொழுதுமே நம்ம என்ன செய்யணும், நமக்கு என்ன ஊத்துறதுனாலும் சரி, ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக வேறுபடும். மகிமையான பரலோகம் இருக்குது. எப்படி இருந்தாலும் நம்ம எல்லாருமே ஒரு நாள் மறித்து பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல தான் போகிறோம். அப்போ நமக்குடைய இலக்கு என்ன இருக்கணும்? பரலோக ராஜ்யத்தை தான் நம்ம என்ன செய்யணும்? அது லக்கம் வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் நீதியில் நம்ம வாழணும். அப்போ நம்ம எப்படி நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம்? மகிமையான பரலோகம் இருக்கையிலே நீ மனமுடைந்து போவதேனோ, கேட்டு அனுபவித்திருக்கேன், அஞ்சி அஞ்சி வாழ்வதேனோ. அப்போ இருக்கிற சூழ்நிலையெல்லாம் பார்த்து சோர்ந்து போகாதபடி எனக்கு மகிமையான பரலோகம் இருக்குது, அங்கே ஏசப்பாவோடு கூட நான் சந்தோஷமாக நான் இருப்பேன்னு சொல்லி நாங்கள் தேர்ச்சி பாடுவோமா? அல்லேலூயா. மகிமையான பரலோகம் இரு கையிலே, நீ மனம் உடைந்து போவது ஏனோ, ஆசி கேட்டு அன்பரேசு இரு கையிலே, நீ அஞ்சி அஞ்சி வாழ்வதேனோ, ஆசி கேட்டு அன்பரேசு இரு கையிலே, நீ அஞ்சி அஞ்சி வாழ்வதேனோ. திறன் கொள் திறன் கொள் சோட்டிடாமல் தொடர்ந்து ஓடு, திறன் கொள் வெள்ளன் கொள் சோட்டிடாமல் தொடர்ந்து ஓடு. மகிமையான பரலோகம் இரு கையிலே, நீ மனம் உடைந்து போவது ஏனோ, ஆட்டி கேட்ட அன்பரேசு இரு கையிலே, நீ அஞ்சி அஞ்சி வாழ்வதேனோ. சுகமா மகிமையான பரலோகம் இருப்பதனால் நான் மனம் உடைந்து போகவே மாட்டேன். ஆற்றி கேட்ட அன்பரேசு இருப்பதனால் நான் அஞ்சி அஞ்சி வாழ்ந்திட மாட்டேன். ஆற்றி கேட்ட அன்பரேசு இருப்பதனால் நான் அஞ்சி அஞ்சி வாழ்ந்திட மாட்டேன். திறன் கொண்டேன் கடல் கொண்டேன் சோர்ந்திடாமல் தொடர்ந்து ஓடுவேன். திறன் கொண்டேன் கடல் கொண்டேன் சோர்ந்திடாமல் தொடர்ந்து ஓடுவேன். மகிமையான பரலோகம் இருப்பதனால் நான் மனம் உடைந்து போக மாட்டேன். ஆற்றி கேட்ட அன்பரேசு இருப்பதனால் நான் அஞ்சி அஞ்சி வாழ்வது, நான் அஞ்சி அஞ்சி வாழ்ந்திட மாட்டேன், நான் அஞ்சி அஞ்சி வாழ்ந்திட மாட்டேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தருடைய நாளிலே ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையுள்ளவர்களாய் கீழ்ப்படிந்தவர்களாய் சத்தியத்தை அறிந்து கொள்ளவும் அவருக்குள்ளாக முன்னேறவும் நம்மை அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. ஊழியம் செய்கிறவங்க தான் முன்னேறணும், ஊழியம் செய்கிறவங்க தான் வளரணும், ஊழியம் செய்கிறவங்க தான் ஆயத்தமாகணும், அப்படி இல்லை. எல்லாருமே சராசரி மனுஷங்களாக இருந்தாலும் சரி, மனுஷியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாகி கொண்டே இருக்க வேண்டும். மகிமையான பரலோகம் இருப்பதுனா நான் மனம் உடைந்து போக மாட்டேன், என்னை சிறு இருக்கிறதுனாலே என்னை ஆற்றி தேற்றுவார் அப்படின்னு நம்ம பாடுறோம். ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக நாங்கள் போக வேண்டும் என்றால் நாம் ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா. நாம் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை நாம் தேட கற்றுக்கொள்ள வேண்டும். தூக்கத்துக்கு நாம் இடக்கூடாதபடி விழித்திருங்கள் ஆண்டவர் சொல்கிறார். கெத்செமனே தோட்டத்தில் பாருங்களேன், எல்லாம் தூங்கி போகிறாங்க, டயர்டாயிடுச்சு. ஆமாம், சரீரத்தில் எல்லாருக்கும் டயர்டாக தான் செய்யணும். அந்த நேரத்தை தூங்கி தான் கண்டிப்பாக ஆகணும்.
அவன் ஜெபிக்கிற நேரமும் எல்லாம் கடந்து போச்சு. அவன் ராத்திரி நேரம் அவ்வளோ பாடுபட்டு எவ்வளோ வேதனைலாம் அனுபவிச்சு தேவனாகிய கர்த்தர் பாடுகள் அனுபவிக்கிற நேரம் தானே அது. அவன் எவ்வளோ வேதனையின் மத்தியில் அவங்க ஒன்றுமே திகைச்சு நிற்கிறாங்க. என்ன நடக்க போகுது, என்ன இப்படிலாம் இருக்குது அப்படியே ஒன்றுமே புரியாமல் திகைச்சு நிற்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஆண்டவர் எல்லாத்தையும் அவர் ஓமைகளாக சொல்லி சொல்லி வெளிப்படையாக சொல்லி இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்து அவன் அப்படியே என்ன செய்யுது தெரியல அவங்களுக்கு. நடந்து களைப்பு. அவன் எல்லாரும் இருந்தாலும் நாம இருந்தாலும் அது மாதிரி தான் தூங்கி இருப்போம். அப்படிதான் அவங்க தூங்கிட்டாங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவன் அவர் இலைப்படையும் இல்லை, களைப்படையும் இல்லை. அல்லேலூயா. அவர் ஓடினாலும் சோர்ந்து போக மாட்டார். ஏனென்றால் அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற தேவன். ஆனால் அந்த நேரத்தில் கூட, அந்த வேதனையின் மத்தியில் கூட அவர் கண்ணீரோடு கூட அவர் நம்மை பார்த்து அவர் கேட்குறது என்ன தெரியுமா? 1 மணி நேரமாவது நீங்கள் ஜெபிக்க மாட்டீங்களா? விழித்திருங்கள் ஆண்டவர் சொல்ற. ஏன் ஆண்டவர் விழித்திருங்கள் ஆண்டவர் சொல்றாரு? ஆமென். நாம் ஜெபிக்கிற ஜெபத்தில் நம்ம எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும்னு நம்ம விசுவாசிக்கலாம். ஆனால் நமக்கு விரோதமான சத்துருக்களை தேவன் தான் விழித்திருந்து நம்மை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. பிதாவினிடத்துல பரிந்து பேசி நாம் நினைக்கிறோம், என்னை அதிகாலையில் எழுந்து அவன் ராத்திரிலாம் நான் ஜெபிச்சேன், அவன் ஜோரி நான் இப்பொழுது நல்லா இருக்கேன். இல்லை, ஆமென். அது கொஞ்சம் தான் இருக்கும். ஆனால் நமக்கு தெரியாது, நமக்கு விரோதமான சத்துருக்களுடைய வல்லமைகள், மனுஷனுடைய வல்லமைகள், மந்திரங்கள், சூனியங்கள், சூழ்ச்சிகள் எவ்வளோ ஏராளமாய், பாதாளத்தினுடைய உக்கிரங்கள், ஆமென், போராட்டங்கள் எவ்வளோ உண்டு. ஆனால் அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது என்றால் அவர் சொன்ன வார்த்தை அல்லேலூயா, விழித்திருங்கள், ஜெபித்திருங்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. நம்ம எப்படி பேசுகிறோமோ அப்படியே அப்பாடே பேசிட்டு இருங்க. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினாலே அவர் மீட்டுக்கொள்ளார். அவர் சொல்றது, தேவனாகிய கர்த்தர் சொன்னத வார்த்தைப்பட்ட அந்த மழையை பெய்த்து அப்படியே தள்ளுண்டு சமுத்திரத்தில் போகும்னு சொன்னால் அது அப்படி ஆகும். அப்படி ஆகுமா? ஆகாது. அல்லேலூயா. நம்ம சொன்னால் ஆகுமா? ஆகாது. இப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னா அதுக்கு காரணம் என்ன? ஹல்லேலூயா. அவரால் எல்லாம் ஆகும். அவர் நாமத்தை விசுவாசிக்கும் போது நிச்சயமா ஆகும். ஆமென், க்ளோரி. அப்போ நம்ம என்ன செய்யணும்? தேவன் சொல்லியிருக்கிறாருன்னா நம்ம ஜெபிக்கணும். நமக்கு எல்லா பிரச்சனையும் நல்லா இருக்குது, நம்ம என்னது ஜெபிக்கணும்? தேவைக்கு மாத்திரம் ஜெபிச்சு நம்ம போயிடலாம். அப்படி இல்லை. இன்றைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம், இன்னும் 3 வருஷத்துக்கு நல்லா இருக்குமா? நல்லா தான் இருப்போம் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோம். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில சாகிற வரைக்கும் என்ன நடக்கும்னு தெரியாது. அல்லேலூயா. ஆமென். எது வேணாலும் நடக்கலாம். நாம் ஜெபம் என்பது நாம் பணத்தை சம்பாதித்து வைப்பது போலத்தான். அல்லேலூயா. நம் ஜெபத்தை சேர்த்து 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 பரலோக பேங்க்ல நம்ம சேர்த்து வைக்கிறோம் அப்பா கிட்ட. அல்லேலூயா. கிருபையை எடுத்து 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 நமக்கு தருவா. எந்த நேரத்தில் வேணுமோ. இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டேன் அதிகாலை எழுறதுக்கு, இன்னைக்கு சரியா ஜெபம் இல்லை, பயங்கர போராட்டம், அதிலையும் நான் நிற்கிறேன் என்றால் கர்த்தருடைய கிருபை. ஏன் தெரியுமா? அன்னைக்கு நாம் ஜெபித்த ஜெபம் தான். அல்லேலூயா. அவன் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருங்க. இந்த ஓய்வு நாளில் கர்த்தருடைய பிரசன்னம் ஒரு தொடர்ந்து சொந்து கொள்ளும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? இந்த ஓய்வு நாள் என்று சொன்னாலே கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவன். அல்லேலூயா. பரிசுத்தம் என்பது எல்லாருக்கும் சில பேருக்கு வேடிக்கையா இருக்கும். பரிசுத்தம் என்ற சில பேருக்கு வெறுப்பா எரிச்சலா இருக்கும். அல்லேலூயா. ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஆமென், நான் பரிசுத்தராய் இருக்கிறது நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்றார். ஏன் தெரியுமா? அல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும். உன்னை பரிசுத்தப்படுத்த நான் பரிசுத்தமாக விரும்புகிறேன் என்று சொன்னாலே போதும். அவர் கிருபை பரிசுத்தமாக அவர் என்ன செய்வார்? இறங்கி வருவார், பலன் கொடுப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமே. ஓய்வு நாள் என்றாலே ஒவ்வொரு மனிதரையும் மனுஷையும் கர்த்தர் நம்முடைய பாவத்தின் கிரியையிலிருந்து, ஆமென், மாம்ச இச்சைகளிலிருந்து அதை விடுவித்து, கிரியைகளை அழித்து, நம்முடைய எண்ணங்களை சுத்திகரித்து, நம் கண்களினுடைய இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மூன்றையும் அழித்து சுத்திகரிக்கிற நாள் தான் இந்த ஓய்வு நாள். ஆமென். அதை விரும்புகிறவர்கள் சிலர். அல்லேலூயா. யார் பரிசுத்தமான வாழணும் ஆமென் நினைக்கிறார்களோ கர்த்தரிடத்தில் கண்களை மூடி இந்த ஓய்வு நாளில் செபிக்கும் பொழுது கர்த்தர் இன்னும் அதிகமாய் பேர்கள் செய்வார். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி. பூர்ணம் என்பது இல்லவே இல்லை மனுஷனுக்கு. நான் வளர்ந்துட்டேன், நான் பரிசுத்தமாயிட்டேன், நான் நீதியில் வளர்ந்துட்டேன் அப்படின்னு யாராலையும் சொல்லவே முடியாது. அதுக்கு அளவே இல்லை. இப்போ வளர்ந்துட்டோம்னா இன்னும் வளர்ந்து கொண்டே தான் போகணும்.
ஆமென். விரும்புகிறதை கொடுக்கிற தேவன். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே, ஓய்வு நாளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். என் தேவனாகிய கர்த்தருடைய மகிமையின் பிரசனம் மாறாத கிருபை மட்டுமா எங்களை தாங்கி வழிநடத்தின மகா தயவுக்காய் மக்கள் நன்றி செலுத்தும். நன்மையும் கிருபையும் இந்த நாள் நின்ற நிமிஷம் வரைக்கும் எங்களை சூழ்ந்து கொண்டதே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய பாதத்தை முத்தமிட்டு பணிந்து கொள்கிறோம். இம்மட்டுமா எங்களுக்கு ஜீவனை கொடுத்து நீ பாதுகாத்து வருகிறேன் அப்பா. உடைய சித்தம் ஆண்டவரே இந்த பூமியில நிறைவேறட்டும். எங்களை கொண்டு கர்த்தர் நீர் ஆண்டவரே தேவ ஜனத்தை கொண்டு நீர் செய்ய போகிற காரியங்களை நீ நடத்தி முடிப்பீராக. வாதாளத்தின் வல்லமையை மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தை தேவனாகிய கர்த்தர் உடைய தேவ ஜனத்துக்கு நீ தருவீராக, சபைகளுக்கு தருவீராக, ஊழியக்காரர்களுக்கு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீ தருவீராக. ஆண்டவரே அப்பா சத்துருவை மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தை நீ கொடுப்பீராக. இந்த ஓய்வு நாளில் அநேக வியாதியஸ்தர்களை என் ஆண்டு சுகப்படுத்தியிருக்கிறீரே. இந்த ஓய்வு நாளிலே தேவனாகிய கர்த்தர் வியாதியுள்ளவர்களை தொட்டு சுகமாக்குவீராக. சாபத்தில் இருக்கிறவர்களை நீர் சாபத்தை உடைத்து அந்த சாபத்துக்குரிய கிரிகளை முற்றிலுமாய் அழித்து வேரோடு அது நிர்மூலமாக்கி எரித்து போடுவீராக. வேரோடு அது பட்டு போகும்படி செய்வீராக. சாபம் மீண்டும் மீண்டும் ஆண்டவரே அப்பா தலை தூக்காதபடிக்கு அந்த சர்ப்பத்தின் தலையை நசுக்கினவரே இப்பொழுது திரும்ப திரும்ப குடும்பத்தை நாசப்படுத்துகிற சாப வல்லமைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவீராக. அப்பா மனுஷர்கள் ஆண்டவரே பலவீனமானவர்களை அறிந்திருக்கிறீர் தேவனே. மறைந்திருந்து ஒளிந்திருந்து குடும்பத்தை பிரிக்கிற நாசப்படுத்துகிற வல்லமைகள் ஆண்டவர் சாப வல்லமைகளை முற்றிலுமாய் நிர்மூலமாக்கி கர்த்தர் பிள்ளைகளுக்கு நீ விடுதலை தருவீராக. இந்த ஓய்வு நாளிலே கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் வேண்டுகிறதை நீ கொடுப்பீராக, நன்மையானவர்களை கொடுப்பீராக, ஜீவனை கொடுப்பீராக. ஆண்டவரே வியாதியுள்ளவர்களை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு நீர் விடுதலை கொடுத்து சுகத்தை தருவீராக. உண்மை தேடுகளை நீ கைவிடுகிறதில்லை என்று எழுதியிருக்கிறது. அப்படியே உண்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் நீ இரக்கம் பாராட்டுவீராக. ஆண்டவரே ஏழைகள் திக்கற்றவர்கள் அனாதை பிள்ளைகளை நீ காத்துக்கொள்வீராக. ஆண்டவரே எத்தனை திக்கற்ற பிள்ளைகள் இந்த பூமியிலே காணப்படுகிறார்களே கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நீ அவர்களை அனுதினமும் போஷித்து நீ பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே அவர்களை நீ கைவிடாதிருப்பீராக. உடைய சட்டைகளை மறைவை நீ மூடிக்கொள்வீராக. ஆண்டவரே தகப்பனை இழந்த பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். தகப்பனை இருந்தும் பிள்ளைகளை கைவிட்ட பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தர் நீ பரம தகப்பனாயிருக்கிறேன். விதவைகளை ஆதரிக்கிற தேவன், திக்கற்றவர்களுக்கு அனாதைகளுக்கு தகப்பனாயிருக்கிறவரே இந்த நேரத்தில் இந்த பிள்ளைகளை நோக்கி அவைவிடும் பொழுது கர்த்தருடைய வல்லமையிலக்கரம் இறங்கும்படியா கிருபை அளிக்க வேண்டுமா நான் செபிக்கிறேன். தகப்பனே ஆற்றி தேற்றுவீராக, ஆற்றி தேற்றுவீராக. ஊழியக்காரர்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. சபைகளில் உடைய மகிமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். விடுதலையோடு கூட இந்த வேலூர் மாவட்டத்திலே தேவனாகிய கர்த்தர் கட்டுகளை உடைக்கிற அக்கினி அபிஷேகத்தை எழுப்பதிலே உண்டு பண்ணுகிற அக்கினி அபிஷேகத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஊழியக்காரர்கள் எழுப்புவார்களாக. மந்திரங்கள், சூனியங்கள், பில்லி சூனியங்கள் நிறைந்த பிசாசுடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிற இந்த இடத்துல இந்த ஊர்ல கர்த்தருடைய அக்கினிமயமான ஊழியக்காரர்கள், பரிசுத்தமுள்ள ஊழியக்காரர்கள், உமக்கு மாத்திரம் அர்ப்பணிக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் எழுப்புவார்களாக. கட்டுகளோடு கூட வியாதியோடு கூட ஆண்டவர் விடுதலை பெற்றுக் கொள்ளக்கூடாது முடியாதபடிக்கு எவரையே காணப்படுகிற ஒவ்வொருக்கும் விடுதலை கட்டவிழ்த்து கொடுக்கிற ஊழியக்காரர்கள் தைரியம் உள்ளவர்களா, இரக்கம் உள்ளவர்களா, நீதி உள்ளவர்களா தகப்பனே எழும்ப பண்ணுவீராக. நீ எழும்ப பண்ணுவீராக. ஆகாபின் குடும்பத்தை வேறெடுத்து போட்ட தேவனாகிய கர்த்தர் நீர் இப்பொழுது எகுவை எழும்ப பண்ணின தேவன், எலிசாவை எழும்ப பண்ணின தேவன் இப்பொழுது இந்த வேலூரில் அநேக ஊழியக்காரர்கள் எழும்புவார்களாக. சர்ப்பத்தின் தலையை நசுக்கி போடும்படியா தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை தேவ ஜனத்தை நீ எழும்ப பண்ணுவீராக. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கட்டுகளோடு இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுக்க சபைகள் எழும்பும்படியா அக்கினி ஊற்ற விடுமா நான் செபிக்கிறேன். தகப்பனே சமாதானத்தை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சம்பூர்ணமாய் நீ கட்டளைவீராக, பலப்படுத்துவீராக. வார்த்தைக்கு விரோதமாய், ஆராதனைக்கு விரோதமாய் எழும்புகிற சர்ப்பத்தின் தலையை நீ நசுக்கி கர்த்தாவே துதிக்கிறோம் ஐயா. காட்டுக்குட்டிய ரத்தத்தை அள்ளி அக்கினியாய் இணைக்கிறோம். வா நீதாவே நிம்மட்டுமாய் பாதுகாத்தவர். உடைய ஆவியாத்மா சரீரம் ஆட்டுக்குட்டியான ரத்தத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். நீ பொருட்படுத்திக்கொள்ளும் ஆசீர்வதி. நீர் மட்டும் நீ மகிமைப்படுத்தினேன். இன்னும் நாங்கள் உங்களை மகிமைப்படுத்த கிருபை சொல்ந்து கொள்ளட்டும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.